நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு 30 நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அது நடக்கலையா, தீவிரத்தை விட்டுருவோம். விடக்கூடாது. அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்ம தீவிரம் காட்டும் போது விலங்குகள் எல்லாம் அறுப்புண்டு போகும், துரத்தப்பட வேண்டியவைகள் துரத்தப்படும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தை வேகமாக சொல்லுங்க. 3வது, பின்னானவைகளை விரும்பாதவன். இந்த காலேப் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எகிப்துக்கு போவோன்னு பேசவே இல்லை. ஏன்? அவன் பின்னானவைகளை விரும்பாதவன். மாறாக இந்த ஜனங்கள், அதாவது மற்றவர்கள் இந்த வேவு பார்க்க போனா, தேசத்தை வேவு பார்க்க போனாங்கல்ல, அவங்க எல்லாம் கானான் தேசத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? 13:27 அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அப்படிம்பாங்க. பரலோகத்துக்கு போகணுமா? போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிலர். ஆனா இந்த காலேப் அதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? 14:7 இஸ்ரவேல் புத்திரரின் சமத்த ஸ்தபதியை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம். இப்ப தெரியுது எப்படி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மகா நல்ல தேசம். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு எகிப்து வேண்டாம், அவனுக்கு பழையது விட்டது இனி வேண்டாம். பின்னானவைகளை விரும்பாதவன். கர்த்தர் ஆயத்தம் பண்ணது, அது எவ்வளவு சூப்பர் தெரியுமா? கர்த்தர் ஆயத்தம் பண்ணது எவ்வளவு மேன்மை தெரியுமா? அது மற்றவங்களை எப்படி சொல்றாங்க? அது பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம்தான். பரலோகத்துக்கு யாருக்கெல்லாம் போகணும். ஆனாலும் அங்க உள்ள கனியை கொண்டு எகிப்துல வச்சு சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம். எல்லாருக்கும் அங்க இருந்து மன்னா இங்க வரணும், இங்க இருந்து போய் அங்க அந்த மறைவான மன்னாவை சாப்பிடுறது யாருக்கும்? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வந்து சும்மா சொல்றாரு, இன்று நான் உன்னை எடுத்துக்கொள்ளவா மகளே அப்படி கேட்டா, ஆண்டவரே என்ன விட்டுருங்க. சர்ச்சில் என் பக்கத்துல ஒரு ஆள் இடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களே எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் ஃப்ரீயா இருந்தேன். அதாவது பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறக்கிறோமா? ஏன் எளிதில் சுதந்திரிக்க முடியவில்லை? ஆண்டவரே, நீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. அவன் அதெல்லாம் எவ்வளவு ருசிச்சு எழுதியிருப்பாங்க. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகள். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே பெஸ்ட் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பைபிள்ல இருக்குல்ல, இந்த கிறிஸ்துவின் பைத்தியம் என்பது அப்படி ஒண்ணு கிடையாது. ஒருவேளை பைத்தியம் என்ன, எதுவுமே யோசிக்காம செய்யறது. ஒருவேளை ஆண்டவர் எதையாவது யோசிக்காம செஞ்சா கூட மனிதனுடைய ஞானத்திலும் மேலதான் இருக்குமா. ஆண்டவர் சும்மா ஐயா தெரியாம கைத்தட்டுப்பட்டு, சில கைத்தட்டுப்பட்டு உடையும் தெரியுமா? சில வேணும் உடைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியாம. அவர் தெரியாம பண்றது கூட இந்த மனிதன் மொத்தமா இருந்து யோசிச்சுட்டு ஒண்ணு செய்வான் தெரியுமா, அதை விட பெஸ்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்ப அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினது எப்படி இருக்கும்? தி பெஸ்ட். எசேக்கியேல் 20:6 அதுதானே ஆண்டவர் சொல்லுவார். எசேக்கியேல் அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே என்னங்க, அதாவது எதெல்லாம் நீ பெஸ்ட்னு சொல்றியா அதை விட பெஸ்ட். அதுதான் காலேப் அப்படி பார்த்ததுனால அவனுக்கு இந்த பழசு மேல ஆசை வரல, எகிப்து மேல ஆசை வரல. அவன் ஒரு நாள் அந்த எகிப்துக்கு போவான்னு கேட்கல, எகிப்துக்கு போற கூட்டத்திலையும் அவன் சேரல. அதனாலதான் அந்த காலேப் மேல இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? கல் எடுத்தாங்க எரியறதுக்கு. அவன் எகிப்து பேசுகிற கூட்டத்தில் இவன் இருக்க மாட்டான். அதனால இவனை யாருக்கும் பிடிக்காது. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அவளை குறித்து வீட்டில் சொல்றாங்க, இப்படி அவளை ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க,
ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா பார்க்க போகும்போது இவ்வளோ கூப்பிட்றாங்க, இவ போக மாட்டேங்கிறா. இந்த மாதிரி காரியத்துக்கு ஹாஸ்டலில் ஃபோனில் சினிமா பார்க்கும்போது இவ தள்ளி போய் நிற்கிறா, இவ ஜெபம் பண்ணுறா. சேராததுனால இவளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. இது இன்னைக்கு இல்லை, இது அன்னைக்கே நடந்துச்சு. இந்த பின்னானவைகள் பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடையணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி. ஆமே. என்ன கானான்ல இருந்து கொண்டு வர திராட்சை பழத்தை கொண்டு வந்து உட்கார்ந்து எகிப்தின் வாழ்க்கையை என்ஜாய் பண்றது. அப்படிதான். எனக்கு டெய்லி கிருபை வேணும், ஆனா நான் எங்க தான் வாழ்வேன்? எகிப்துல தான் வாழ்வேன். எனக்கு டெய்லி உங்க தயவு வேணும், ஆனா நான் எங்க தான் வாழ்வேன்? எகிப்துல தான் வாழ்வேன். அங்கிருந்து மெனக்கட்டு தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்கிருந்து இங்கேயே இருப்போம், எகிப்துக்கு போவோம். எனக்கு அவருடைய கிருபை வேணுமா, அவருடைய தயவு வேணுமா, அவருடைய அன்பு வேணுமா? ஆனா நான் விரும்புகிற வாழ்க்கை தான் அதை போவானா? பின்னானவைகளை மறந்து. நாலாவதாக, சத்துருவை பெரிதாய் பேசாதவன். அவன் ஏனாக்கின் குமாரரை பத்தி பேசவே இல்லை. அதுதான் காலேபின் விசேஷம். அவன் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? கர்த்தரை பத்தி பேசுறான். இவர் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தருவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக, தனக்கு சொல்லப்பட்டதை உறுதியாய் நம்பினவன். உறுதியாய். அதனாலதான் 40 வயசுல சொல்லப்பட்ட வார்த்தை 85 வயசுலையும் பிடிச்சிட்டு காலேப்ட போய் கிளைம் பண்றார். சாரி, யோசுவாட்ட போய். அந்த வார்த்தை எப்படி எழுதுனேன் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் மோசேயை கொண்டு காலேபோடு பேசினார். கர்த்தர் மோசேக்கு சொன்னார், மோசே காலேபுக்கு சொன்னான், காலேபு யோசுவாவுக்கு போய் அதை சொன்னான், யோசுவா அதை காலேபுக்கு கொடுத்தான். கர்த்தர் வார்த்தையை தந்துருவார் நமக்கு, யார் மூலமாவது தருவார். ஏதோ ஒரு மோசை மூலமா நமக்கு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை வாங்கிட்டு காலேப் யோசுவாட்ட போனது மாதிரி நம்ம யெஷுவாட்ட போனோம். அவர் கொடுப்பார், கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், இந்த காலேபு அவனை நான் சேர்ப்பேன், அவன் சந்ததியை சுதந்திரிப்பார்கள். காலேபுக்கு அதை மோசே அதை காலேபுக்கு சொல்றார். காலேப் அதை நேர யார்கிட்ட கொண்டு போறாரு? யோசுவாட்ட போறார். யோசுவா கொடுக்கிறார். யோசுவா கொடுக்கும் போது இவங்க என்ன பேசுறாங்க? அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஏனாக்கின் குமாரர் அகிமான், சேசாயி, தல்மாயு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த காலேப் என்ன பண்ணார் தெரியுமா? யோசுவா 15வது அதிகாரம் 13வது வசனம். எப்புனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அடுத்த வசனம். அங்கே இருந்த சேசாயி, அகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப். இப்போ காலேபுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 85. அப்ப 40லயே காலேபு துரத்தி இருப்பான். ஆனா சிலர் கூட சேர்ந்து அவனை இதுதான் இவ்வளவு தாங்க உண்டு. சேசாயி, அகிமா இதுதான் பேசிட்டு ராட்சச குமாரர் இருந்தாங்க. இந்த காலேப் நேரா போறாரு, 85 வயசு. ஓடு அப்படின்ட்டார். துரத்தி விட்டு அடுத்து கீழே படிச்சீங்கன்னா தெரியும், பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறார். அந்த பிள்ளை தான் யார் தெரியுமா? அக்சாள். எளிதாய் சுதந்திரிக்கலாம். அமர்த்த வேண்டிய மெயின் பாயிண்டே தான், அமர்த்திருங்க, வெளியே விட்டுறாதீங்க. அது சுத்த விட்டுரும் எளிதாய். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்தது சுற்றுவதற்கல்ல, சுதந்திரிப்பதற்கு. அப்படி எழுந்து நிற்கலாம். எளிதாய். நேரம் போய்விட்டது. ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முடிந்தவங்க எழுப்பி நில்லுங்க. அப்படி வயசானவங்க அப்படி உட்காந்துக்கோங்க.
கீழே இருக்கிறவங்களும் உங்களை உட்காருன்னு உட்காந்துக்கோங்க. ஆனா பக்கத்துல எழும்பி நிக்கிறாங்கன்னா எழும்பிருங்க, இல்லைன்னா கால் மிதிக்கும் அப்படி ஆயிரும். சிலருக்கு அதுல ஒரு சந்தோஷம், லைட்டா ஒரு அவன் இப்போ 2 நிமிஷம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை சுற்ற விடுகிற எதுவும் எழும்பிடக்கூடாது, அது அமர்த்த கிருபை தார். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர். ஆமே. அப்படியே நின்றவாறு உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவர், என்னால என் குடும்பம் சுத்திரக்கூடாது. சுத்தினது போதும்பா. எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரா, எளிதாய் ஜெயிக்கக்கூடியது சகோதரி. சில வீண் பேச்சுக்கள், வீண் செய்கைகள், தேவையில்லாத எண்ணங்கள், அது 40 நாள்ல கிடைக்க வேண்டியது 40 வருஷம் ஆகி கிடைக்கல. தகப்பனே, தகப்பனே, இது காலை அமர்த்தினது போல அந்த கிருபையை தாங்க. பவுல் சொன்னார், எந்த எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி, நீங்க தான் மேல நிக்கணும். ஏனாக்கின் குமாரர் அல்ல, மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் உனக்கு மேல கர்த்தரை வச்சுட்டு நீ ஏனாக்கின் குமாரரை பெருசா பேசிட்டு இருக்க பாரு. இது ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? இது ஆண்டவருக்கு எவ்வளவு வலி தெரியுமா? கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவர், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி நான் சுத்திரக்கூடாதுப்பா, சுதந்திரிக்கணும். என்னால என் குடும்பம் சுத்திரக்கூடாதுப்பா, என்னால என் குடும்பம் சுத்தக்கூடாதுப்பா. இந்த காலைக்கு எவ்வளவு எவ்வளவு வலி இருந்திருக்கும். 40 வயசுல கிடைக்க வேண்டியதை 85 வயசுல போய் வாங்குறார். ரீசன் என்ன? கூட இருக்கிறவங்களால சுதந்திரிக்க முடியல. சில நேரத்தில் நமக்கு தோணுங்க, நம்ம இவ்வளவு அழுதோம், ஏன் நம்மளும் சுத்திட்டு இருக்கிறோம்? கூட இருக்கிறவங்களால சில சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லா, தேவனுக்கு கோபத்தை கொடுக்கிற சில கேரக்டர்ஸ் நம்முடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. சுத்தினது போதும், சுத்தினது போதும்.